ஃபர்ஸ்ட் வந்து பேபிள்ஸ். ஓகே. ஆப்ஸ் வந்து இங்க இருக்கும், எல்லா மண்டோட ஆப்ஸ் இருக்கும். நம்ம வந்து பார்க்க போறது பேபிள்ஸ். வந்து பேபிள்ஸ் வந்து நமக்கு வந்து மெயின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்வாய்ஸ் தான். ஸோ இன்வாய்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் கூட மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். நான் பேமெண்ட் நம்ம இன்வாய்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து பேமெண்ட் பண்றதுக்குரிய ஆப். இது இன்வாய்ஸ். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்றதுக்குரிய ஒரு சோர்ஸ் தான் இன்வாய்ஸ். ஃபர்ஸ்ட் நான் இன்வாய்ஸ் கிளிக் பண்றேன். பண்ணேன் அப்படின்னா இது என்னோட டேஷ்போர்டில் போய் நான் ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் இன்வாய்ஸ். ஸோ என்ன கிரியேட் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். ஸோ கிரியேட் இன்வாய்ஸ். இன்வாய்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்றதுல பிஸ்னஸ் யூனிட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க பிஸ்னஸ் யூனிட். ஸோ யூஎஸ்என் பிஸ்னஸ் யூனிட் எடுத்துக்கிறேன். சப்ளையர் வந்து ஒரு சப்ளையர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சப்ளையருக்கு தான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கிட்டு இந்த சப்ளையர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து லீகல் என்டிட்டி சப்ளையர் செட் ஆட்டோமேட்டிக்காக இன்புட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து நம்பர். ஸோ இந்த இன்வாய்ஸ்க்கு வந்து நம்பர் கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து US1 34 இதோட இன்வாய்ஸ் நம்பர். நான் வந்து எவ்வளோக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து லைன் ஆட் பண்ணணும். ஸோ லைனில் வந்து என்ன ஐட்டம் அதை ஆட் பண்ணுறேன். அதுக்காண்டி வந்து லைனில் ஐட்டம் ஃப்ரைட் மிஸ்லினேஷன் 3 வரும். ஸோ ஃப்ரைட்ன்றது நம்ம ஷிப்மெண்ட்டில் வர்றது, ஷிப்பில் வரதா சொல்லுவோம். மிஸ்லினேஷன்றது வந்து கேஷு. ஸோ ஐட்டம்ன்றது ப்ராடக்ட். ஐட்டம் கொடுத்துட்டு அமௌண்ட் வந்து 2000. டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன் வந்து டேட்டா வேல்யூ செட்னு சொல்லுவோம். ஸோ டேட்டா வேல்யூ செட் நான் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஜென்ரல் சொல்கிறேன். இது வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஒரு டேட்டா செட். ஸோ கம்பெனிக்கு ஒரு நம்பர், ஷார்ட் ஃபார்ம் நம்பர், பிஸ்னஸ்க்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் நம்பர், அக்கௌண்ட் ஒரு ஷார்ட் ஃபார்ம் நம்பர், இது எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட் ஃபார்ம் நம்பர் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த நம்பர் தான் வந்து நம்ம இங்கே என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா செட்னு சொல்லுவோம். நான் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இன்வாய்ஸ் வந்து சேவ் பண்ணுறேன். நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டேக்ஸ் ஜெனரேட் ஆகும். ஸோ இன்னும் ஜெனரேட் ஆகல. நான் இப்போ திரும்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூசுவலா சேவ் பண்ணோம்னா டாக்ஸ் கால்குலேட் ஆகும்ல. இல்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன் டைம் வந்து வேலிடேஷன் கொடுத்தோம் அப்படின்னா டாக்ஸ் கால்குலேட் ஆகும். நான் இன்வாய்ஸ் ஆக்ஷனை கிளிக் பண்ணி இங்கே வேலிடேட்ன்ற ஆப்ஷனை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து டாக்ஸ் வந்து ஜெனரேட் ஆயிரும். ஓகே. நான் வேலிடேட் கொடுத்துட்டேன் அப்படின்னா டெஸ்ட் லோட் ஆகிடுறது. டாக்ஸ் ஜெனரேட் ஆகிட்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 2000க்கு வந்து டாக்ஸ் வந்து 190 ரூபா. நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட அமௌண்ட்ல நான் பே பண்ணும்போது இந்த 190 நான் சேர்த்துக்குவேன். ஸோ சேர்த்துட்டேன் அப்படின்னா வந்து டாக்ஸ் ஆட் ஆயிரும். இப்போ திரும்ப நான் வந்து இன்வாய்ஸ் ஆக்ஷனை கிளிக் பண்ணி வேலிடேட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இன்வாய்ஸ் வந்து வேலிடேட்டட் ஆயிரும். இப்போ 2190க்கும் டாக்ஸ் கால்குலேட் ஆகாதா? இல்ல 2000 வந்து நம்மளோட அமௌண்ட் 190 நம்ம டாக்ஸ் நம்ம அந்த 190 நம்ம ஆட் பண்ணிருக்கோம். டாக்ஸ் எப்படி கால்குலேட் ஆகும்? ஹெட்டர் அமௌண்ட்டுக்காகவும் இல்ல லைன் அமௌண்ட்டுக்கு? ஹெட்டர் அமௌண்ட் லைன் அமௌண்ட் நம்ம ரெண்டும் ஒண்ணுதான். நமக்கு ரெண்டும் ஒண்ணுதான். டாக்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா டாக்ஸ் அமௌண்ட்டை நீங்க இன்க்ளூட் பண்றீங்க. ஆமா. இன்க்ளூட் பண்ணிட்டு திரும்பி வேலிடேட் பண்ணும்போது திரும்ப டோட்டல் அமௌண்ட்டுக்கும் டாக்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. இல்ல அப்படி ஆகாது. சொல்றது புரியல.
இது இப்போ 2000க்கு போட்டு நம்ம டாக்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். 190 வந்துருச்சு. ஓகே. இப்ப நீங்க அமௌண்ட் வந்து 2119 மாத்துனீங்க இல்லையா? ஆமா. டாக்ஸ் ரிசிப்ட். இப்ப திரும்ப வேலிடேட் பண்ணணுமா இன்வாய்ஸ? இல்ல அது திரும்ப வேலிடேட் பண்ணோம் அப்படின்னா நீட்ஸ் ரீவேலிடேஷன் கேட்காது. நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து வேலிடேட் ஆயிரும். அதான் திரும்ப வேலிடேட் பண்ணும்போது அந்த ஹெடர் அமௌண்ட் இப்ப 2190 இருக்குல்ல, அதுக்கு டாக்ஸ் ஆமா. கால்குலேட் பண்ணணும். அது கால்குலேட் ஆகாது. நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ணல. ஷேர் பண்ணலையா? அந்த 1 செகண்ட். இல்ல இப்பதான் இப்ப தெரியுதா? இல்ல ஜி. தெரியுதா? இல்ல இன்னும் இப்பதான் ஷேர் ஆச்சு. தெரியும். டாக்ஸ் வந்து எனக்கு 190 ஆட் ஆயிருக்கு. நான் அந்த 190 நான் டோட்டல் அமௌண்ட்ல ஆட் பண்ணி நான் ரீவேலிடேஷன் வேலிடேட் கொடுத்தனால தான் எனக்கு வேலிடேட் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தெரியுதா? ஓகே. இப்போ டாக்ஸஸ் கிளிக் பண்றீங்களா? டாக்ஸஸ் எவ்வளவு இருக்கு பார்ப்போம். அது வந்து நம்ம அக்கௌண்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும். நான் அக்கௌண்டிங் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து போஸ்டல் லெஜர். நான் போஸ்டல் லெஜர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இன்வாய்ஸ் அக்கௌண்டிங் ஆயிரும். இப்போ வந்து நம்ம டாக்ஸ் வந்து பாத்துக்கலாம். ஓகே. ஆனா அக்கவுண்டிங்கே போஸ்டல் லெட்ஜர் தானே? ஆமா. போஸ்டல் லெஜர் அக்கௌண்டிங். திரும்ப நான் கொடுத்துட்டு வியூ அக்கௌண்டிங் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே வரும். இப்போ டாக்ஸ் எவ்வளோ, இன்வாய்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு. தெரியுதா? ஓகே. இதான் 130 பார்ப்போம். நான் ரிகவரபிள், 360 நான் ரிகவரபிள். ஃபர்ஸ்ட் அப்ரூவல். ஸோ இந்த இன்வாய்ஸ் வந்து நம்மள மேனுவலாக அப்ரூவல் பண்ணுறோம். அப்ரூவல் கேட்குதா இல்லையா? ஸோ அப்ரூவல் கேட்கல சொன்னாலும் தேவையில்லை. அப்ரூவல் கேட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து மேனுவலாக அப்ரூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம் என்னென்ன ஸ்டேட்டஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஸோ வேலிடேஷன் பண்ணியாச்சு, அக்கௌண்டிங் பண்ணியாச்சு, டியூ டேட்டு, இது பேமெண்ட். ஸோ நம்ம வந்து 21 தேதிக்குள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டியூ அமௌண்ட்டை கட்டணும். ஸோ டியூ டேட் நம்மளுக்கு இங்கே கொடுத்துரும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை நம்ம கட்டணும். ஸோ பே பண்ணணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா இல்ல இந்த டியூ டேட் எப்படி இது வந்தது? நம்ம ஒரு இமிடியேட்னு போட்டதுனால இல்லையா? எந்த டைம் டேட்டு அந்த டைம் டேட்டுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காட்டும். இமீடியேட்டா அடுத்து நம்ம வந்து பேமெண்ட் டேர்ம்ஸ் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு டியூ டேட் காட்டும். ஓகே. ஜஸ்ட் a minute.
கேக்குதா ப்ரோ? ஆ ஸோ நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ பேமெண்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்வாய்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே பே இன் ஃபுல்னு இருக்கும். பே இன் ஃபுல்ல கொடுத்துட்டு அக்கௌண்ட் நம்பர் பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஃபோன்ல இருந்து நமக்கு வந்து பேமெண்ட் போயிடும். ஸோ இது பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைலு. இது வந்து ஆல்ரெடி கிரியேட்டாக இருக்க ப்ரொஃபைல் தான். பேமெண்ட் ப்ராசஸ் ஆல்ரெடி இவ்வளோ இருக்கா? ஓகே, கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இந்த ரெமிட்டிவ் அக்கௌண்ட், ரெமிட்டிவ் பேங்க் இதெல்லாம் வந்து அது வந்து எங்க நம்ம பே யார் பே பண்றோமோ அந்த பேமெண்ட் போடும். சப்ளையர் கிரியேட் பண்ண அப்படின்னா சப்ளையர்ல நம்ம கொடுத்துருப்போம் ஆட்டோமேட்டிக்கா பேங்க் அக்கௌண்ட். இந்த சப்ளையருக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட் தான், இந்த பேங்க் நேம் அப்படி கொடுத்துருப்போம். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஸோ ரெமிட் அட்ரஸ் எல்லாமே. புரியுதா? ஓகே இப்போ பார்த்தோம் அப்படின்னா வேலிடேஷன் பண்ணியாச்சு, அக்கௌண்டிங் பண்ணியாச்சு, பேமெண்ட் என்னாச்சு அப்படின்னா பேமெண்ட் டன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஒரு பேபிள்ல ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி பேமெண்ட் பண்றது. பேமெண்ட் பார்க்க முடியுமா? பேமெண்ட்டா? யூஸ் ஒன் சுந்தர் பார்த்தீங்களா? இதான் நம்ம கிரியேட் பண்ணி பேமெண்ட் சுந்தர். இந்த சீட் வந்து பேமெண்ட் மெத்தட் எலக்ட்ரானிக். இது ரெமிட் டு அக்கௌண்ட். ஸோ எந்த அக்கௌண்ட் அனுப்பியிருக்கோம், எந்த பேங்க், எந்த பிரான்ச்சு. ஸோ இதுதான் பேமெண்ட்டோட டீட்டெயில்ஸ். புரியுதா இப்போ? ஓகே. ஸோ இது எக்ஸ்டர்னல் பேங்க் இல்லையா? புரியல. அது எக்ஸ்டர்னல் பேங்க் தானே, ரெமிட்டிவ் பேங்க் அது? ஆமா. இன்டர்னல் பேங்க் உங்களுக்கு வேற மாதிரி வரும், இது எக்ஸ்டர்னல் பேங்க் வேற மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து
அதேதான். இன்வாய்ஸ் டைப்ஸ் மட்டும் மாறும் உங்களுக்கு. இப்போ நம்ம எந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பே பண்ணுவோம் இப்போ? அதான் நம்ம கொடுத்தோம். நம்ம கொடுத்தோம்ல, நம்ம வந்து பேமெண்ட் பண்ணும்போது கொடுத்தோம் பாத்தீங்களா, அதான் நம்ம பேங்க் அக்கௌண்ட். ஸோ நம்ம எந்த அக்கௌண்ட் வந்து பே பண்றோம் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே. பேமெண்ட் பண்ணும்போது கொடுப்போம் அது. ஆமாம், அதுதான் இன்டர்னல் பேங்க் அக்கௌண்ட். புரியல. இல்ல அதுதானே இன்டர்னல் பேங்க் அக்கௌண்ட். ஆமா, அது வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு கிரெடிட் மெமோ. ஸோ கிரெடிட் மெமோ எப்படி வந்து கிரியேட் பண்றதுன்னு பண்ணி வாங்கிறேன். ஸோ கிரெடிட் மெமோல வந்து அமௌண்ட் வந்து மைனஸ்ல வரும். ஸோ சப்போஸ் நம்ம இப்போ நம்ம பண்ண பேமெண்ட்டுக்கு ஒரு திங்ஸ் வந்து சப்போஸ் நம்மளுக்கு வந்து வேணாம், நான் கிரெடிட் மெமோ ரைஸ் பண்றேன் அப்படின்னா, நம்ம கொடுத்த அமௌண்ட் வந்து மைனஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரெடிட் மெமோ ரைஸ் பண்ணுவோம் அந்த சப்ளையருக்கு. ஓகே, -500 கொடுக்கலாம் இல்ல 600 பிலோ 2000 கொடுத்தீங்கன்னா இல்ல, அது வந்து அந்த அந்த இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணல, புதுசா ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்றேன். அந்த இது பண்ணாம இல்ல அதே சப்ளையருக்கு தான் நம்ம கிரெடிட் பண்ணுவோம். அதே சப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் பட் நம்ம இன்வாய்ஸ் நம்பர் வந்து மாறும். அது வந்து US 1234 கொடுத்தேன், இது கிரெடிட் மெமோ 1234 கொடுக்குறேன். ஓகே. கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இதுல நம்ம என்ன பண்ண மாட்டோம், இதுல வந்து பேமெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஏன்னா பேமெண்ட் நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. நம்ம பண்ண கிரெடிட் மெமோ. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ சொல்றதுன்னா, நாங்கள் இந்த வந்து திங்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணதுக்குரிய அமௌண்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு கிரெடிட் மெமோ நான் ரைஸ் பண்றேன் அப்படின்னா, அதுக்காண்டி பண்றது தான் கிரெடிட் மெமோ. அதனால பேமெண்ட் பண்ண மாட்டோம், மைனஸ்ல இருக்கும். திரும்ப நான் வேலிடேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதுக்கும் டேக்ஸ் ஆட் ஆகும். 10,000க்கு 1,50 ரூபா கொடுத்துட்டு சேவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்வாய்ஸ் அமௌண்ட் வந்து வேலிடேட் ஆயிரும். வேலிடேஷன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அப்ரூவல், அக்கௌண்டிங்கு, பேமெண்ட். ஸோ பேமெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா இது கிரெடிட் மெமோ டெபிட் மெமோ வந்து பேமெண்ட் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்டிங்கும் அப்ரூவல் மட்டும் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் லெஜர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அக்கௌண்டிங் ஆயிரும். பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஆயிடுச்சு. 10,950 300. ஸோ இது என்னோட அக்கௌண்டிங் டீட்டெயில்ஸ், அக்கௌண்டிங் என்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து அப்ரூவல். ஸோ அந்த அப்ரூவல் கிளிக் பண்ணி ஃபோர்ஸ் அப்ரூவல் கொடுத்தா தான் நம்மளால மேனுவலாக அப்ரூவல் கொடுக்குறோம் அர்த்தம். ஃபோர்ஸ் அப்ரூவல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்ரூவல் ஆயிடுச்சு. வேலிடேஷன் பண்ணியாச்சு, அப்ரூவல் ஆயிடுச்சு, அக்கௌண்டிங் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். திரும்ப நான் வந்து எனக்கு வந்து பேமெண்ட் பண்ண முடியாது. ஸோ பேமெண்ட் பண்ண முடியாதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இன்வாய்ஸ் வந்து சேவ் ஆயிடும். ஸோ நான் திரும்ப இந்த இன்வாய்ஸ் நான் என்கொயரி பண்ணணும், இல்லை நான் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க மேனேஜ் இன்வாய்ஸில் போய் நான் சப்போஸ் என்னோட இன்வாய்ஸ் நம்பர், சப்ளையர் நம்பர் ஏதாவது ஒன்று கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு வந்து CM1234 கொடுத்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக கிரியேட் பண்ணேன் கிரெடிட் மெமோ இன்வாய்ஸ் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் கடைசியாக கிரியேட் பண்ணேன் கிரெடிட் மெமோ அது, அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும். சப்போஸ் நான் அதுக்கு முன்னாடி பண்ண எனக்கு இன்வாய்ஸ் வேணும் அப்படின்னா அதுவும் இருக்கும். மேனேஜ் இன்வாய்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் மெமோ அப்ளை பண்றது, க்ளோஸ் பண்றது எல்லாம் கிடையாது இல்லையா? கிரெடிட் மெமோ கிரியேட் பண்ணா அவ்வளவுதானா? அந்த கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்ளையருக்கு அது போயிடும். ஸோ நம்மளோட இது ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு போயிடும். நம்ம கிரியேட் பண்றது இந்த மாதிரி திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி கிரெடிட் மெமோ ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஹலோ. ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரியேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ கிரியேட் ஸ்ப்ரெட்ஷீட் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸல் ஷீட் டவுன்லோட் ஆகும். இந்த எக்ஸல் ஷீட் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்மட் வரும். ஸோ இதில் வராது, ஏன்னா இது டெஸ்டிங் இன்ஸ்டன்ஸ்னால வராது. ஸோ இந்த பிளாங்காக தான் காட்டும். ஸோ ஒரிஜினல் இன்ஸ்டன்ஸ்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஃபார்மட்ஸ் வரும். ஸோ ஃபார்மட்ஸ் கொடுத்துட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைன் பை லைனாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி ஆயிரும். சப்போஸ் இங்கே இன்வாய்ஸ் நம்பர் ஸ்டார்டிங் நம்பர் இருக்கும். ஸோ இங்கே வந்து ப்ராடக்ட், இங்கே அமௌண்ட், ஸோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒன்ஸ் கொடுத்துட்டு நம்ம இம்போர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 1 by 1 வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வாய்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ப்ரெட்ஷீட். இது டெஸ்டிங் இன்ஸ்டன்ஸ்னால நமக்கு ஃபார்மட் வர மாட்டேங்குது. ஓகே. ஸோ ரெக்கரிங் இன்வாய்ஸ் அப்படிதான். ஸோ ரெக்கரிங் இன்வாய்ஸை கொடுத்துட்டு ரெக்கரிங் இன்வாய்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் நீங்கள் வந்து மந்த்லி டேட்டு, ஸோ இந்த டேட்டில் நான் ஒரு சில இடத்துல இங்கே டேட் இருக்கும், இங்கே அமௌண்ட் இருக்கும், இங்கே வந்து டியூ டேட்டு, இங்கே வந்து டியூ எண்டு டேட்டு, ஸோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம கொடுத்துட்டு என்ட்ரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மந்த்லி ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்வாய்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி ஆயிரும். ஸோ இந்த மந்த்தில் இந்த இத்தனை தேதிக்குள்ள நம்ம இவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்ற ரெக்கரிங் இன்வாய்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி ஆயிரும். ஸோ அதான் ரெக்கரிங் இன்வாய்ஸ். அதுதான் அவ்வளோதான். இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த டைப்ஸ் தான் உங்களுக்கு இன்வெஸ்ட் டைப்ஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் இருக்கும், ப்ரீபேமெண்ட்டு, டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோ. ஸோ கிரெடிட் மெமோன்றது நம்ம வந்து சொன்னது தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கிரெடிட் மெமோ ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது. ஸோ டெபிட் மெமோ அப்படிதான். ஸோ டெபிட் மெமோன்றதும் மைனஸில் வரும். இதுவும் நம்ம வந்து சப்ளையர் ரைஸ் பண்ணுறது தான் டெபிட் மெமோ. ஸோ கிரெடிட் மெமோ டெபிட் மெமோ சேம் தான். ப்ரீபேமெண்ட், ஸோ ப்ரீபேமெண்ட்ன்ற அப்படின்றது நம்ம அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட் பே பண்ணி சப்ளையர்கிட்ட வந்து திங்ஸ் வாங்குறது. ஸோ எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, இப்போ கஸ்டமருக்கு வந்து நான் வந்து கிரெடிட் மெமோ ரைஸ் பண்ணி கஸ்டமர் வந்து திங்ஸை கொடுத்துட்டேன். கஸ்டமர் தான் நமக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணல. ஸோ நம்மளோட அமௌண்ட் வந்து ஒரு 1 lakh வந்து கஸ்டமர்கிட்ட சப்ளையர் நிற்கிதுன்னு வச்சுங்களேன். நம்மளோட அமௌண்ட் வந்து சப்ளையர்கிட்ட வந்து 1 lakh நிற்கிது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த 1 lakh வாங்காம நெக்ஸ்ட் வந்து ப்ரீபேமெண்ட் மெத்தட்ல வந்து அதை அட்வான்ஸ் மாதிரி போட்டு பண்ணிக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் பே பண்ணும்போது நான் 1 lakh நான் நெக்ஸ்ட் ஒரு ஆர்டர் பண்றேன் அப்படின்னா அது வந்து ஒரு 2 lakh வருது அப்படின்னா அந்த 1 lakh அப்படி அட்வான்ஸை வச்சுக்கிட்டு பேலன்ஸ் 1 lakh மட்டும் நான் பே பண்ணா எனக்கு வந்து அந்த 2 lakh உரிய பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி பண்றது தான் ப்ரீ பேமெண்ட்னு சொல்லுவோம். புரியுதா ப்ரோ? ப்ரீபேமெண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேமெண்ட் தான் பண்ண சொல்லுவோம். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அக்கௌண்டிங் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பிசினஸ் யூனிட் செலக்ட் பண்ணிட்டு ஒரு கம்பெனி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ப்ரீபேமெண்ட். சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு டேக்ஸ் வந்து 950. எனக்கு வேலிடேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட் பண்ணுவேன். சரி, ஏன்னா பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ண முடியும். பேமெண்ட்
ஸோ இதான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் தெரியுதா ப்ரோ? இங்கே Okay. இப்போ எந்த பேங்க் அக்கௌண்ட் ஸோ இந்த இங்கே சூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ கீழே இருக்க ரெமிட் டு அக்கௌண்ட்றது கஸ்டமரோட சப்ளையரோட பேங்க் அக்கௌண்ட். சப்மிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட பேமெண்ட் நம்பர். ஸோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட காசு வந்து கஸ்டமர் வந்து 10,950 ரூபா இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து இன்புட் ஆகும். ஸோ இது வந்து திரும்பி நான் பேமெண்ட்ல போய் நான் செக் பண்ணேன் அப்படின்னா பேமெண்ட் நம்பரு இது இப்போ இந்த எந்தாவது ஒரு இன்வாய்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் இல்லையா? சரியா இல்லை, இது வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், அதனால தான் இதை கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் சொல்கிறோம்னா கிரியேட் நம்ம ரைஸ் பண்ணிட்டோம். கிரியேட் நம்ம ரைஸ் பண்ணிட்டு ப்ரீபேமெண்ட் மெத்தட்ல நான் இப்படி வந்து ஒரு இன்வாய்ஸ் வச்சிருக்கேன், கஸ்டமர்ட்ட அமௌண்ட் இருக்கு அப்படின்ற காமிக்கிறக்காண்டி ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம்ல, அதுக்காண்டி அந்த இன்வாய்ஸ். ஓகே. இல்லை ஆனால் இது ப்ரீபேமெண்ட் அப்புறம் எப்போ அப்ளை ஆகும், எப்படி அப்ளை பண்ணுவோம்? இது வந்து அவங்க தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் டீம்ல இருக்கவங்க. ஸோ அவங்க அப்ளை பண்ணி கொடுத்தா தான் ப்ரீபேமெண்ட் அப்ளை பண்ணி கொடுத்தா நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது அதுக்கப்புறம். ஸோ இது வந்து நம்ம மேனுவலாக வந்து மேக்ஸிமம் கிரியேட் பண்ணவே மாட்டோம். இன்வாய்ஸ்ன்றது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா பிஓ கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இன்வென்ட்ரி டீம் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கவங்க பிஓ பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணி கொடுக்கும்போது பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்றத அவங்க ஒரு இன்வாய்ஸ் கொடுப்பாங்க. அந்த இன்வாய்ஸும் அதுல வந்து ஒரு குட்ஸ் ரெசிப்ட் வரும். அதை வச்சு நம்ம வந்து இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஐடென்டிஃபை பிஓ பாத்தீங்களா, இந்த பிஓ நம்பர் அவங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அந்த பிஓ நம்பர் இங்க என்டர் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ஹெட்டர் இன்ஃபர்மேஷன், லைன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிரும் உங்களுக்கு. அப்படிதான் உங்களுக்கு மேக்ஸிமம் இன்வாய்ஸே வரும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு மேனுவலா ஒரு இன்வாய்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு காட்டுறதுக்காண்டி தான் அவங்களுக்கு இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ, கேக்குதா ப்ரோ? ஓகே. வேற டவுட் இருக்கா ப்ரோ? இல்ல. பேபிள்ஸ்ல இதுதான் உங்களுக்கு இன்வாய்ஸ் கிரியேட் பண்றது. அது இன்வாய்ஸோட டைப்ஸ், ஸ்ப்ரெட்ஷீட், ரெக்கரிங் இன்வாய்ஸ், அது போக உங்களோட பேமெண்ட் அண்ட் பேமெண்ட் மெத்தடு, ப்ராசஸ் ப்ரொஃபைல், பேமெண்ட் எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க, அதுதான் இருக்கும். ஸ்ப்ரெட்ஷீட் ஓபன் ஆகலையா? என்ன ப்ரோ? ஸ்ப்ரெட்ஷீட் ஓபன் ஆகலையா? அதுவும் இது டெஸ்டிங் இன்ஸ்டன்ஸ்ன்றனால ஃபார்மட் கொடுக்கல ப்ரோ. இப்போ நம்ம வந்து இந்த இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஸ்ப்ரெட்ஷீட் டவுன்லோட் பண்ணாலே டவுன்லோட் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஸோ அதில் வர நம்மளோட ஃபார்மட் தான் வேணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எம்டியாக தான் இருக்கும். சரிதா? இன்னும் லோட் ஆகல. தெரியுதா? தெரியுது. பிளாங்கா இருக்கும். பிளாங்கா இருக்கும் எல்லாமே. வேற டவுட் இருக்கா ப்ரோ? இல்ல, கிரியேட் பண்ணி பாருங்க, இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி பாருங்க, வேலிடேட் பண்ணி பாருங்க. டவுட்னா ஏதாவது சொல்லுங்க, கிளாரிஃபை பண்றேன். நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே ப்ரோ. தேங்க்யூ. உங்களுக்கு எப்படி ப்ரோ செட்டப்ஸ் எல்லாம் தனியாக முடியுமா, இல்லை ஒவ்வொரு மாடுல்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் செட்டப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோமா? உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஈஸியா இருக்கும்?
ஒரு ஒரு மாடியூலையும் பார்த்துருவோம் செட்டப். இப்போ இன்வாய்ஸ் பண்ணிட்டோம், பேமெண்ட் பண்ணிட்டோம். நாளைக்கு இந்த இன்வாய்ஸ் பேமெண்ட்டுக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். ஓகே ப்ரோ. சரி, ஓகே. ஓகே, தேங்க்யூ. ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.